வணக்கம். இலங்கை தலைப்புச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கனவு தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் நனவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தெற்கிலுள்ள சிங்கள அரசியல் கட்சிகள் வடக்கு தமிழ் மக்களை கவரக்கூடிய சூழலை உருவாக்குவது மஹிந்த ராஜபக்ஷவின் கனவாக இருந்தது. தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் அந்த கனவு நனவாகியுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அப்படியானால் இவர்களால் செய்ய முடியாததை அனுர செய்தார் என்கிறாரா அல்லது சிங்கள மக்களை தூண்டிவிடுகிறாரா? இந்த வருட இறுதிக்குள் 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவார்கள் என்ற இலக்கு நிறைவேறும் என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் அருகம்குடா பகுதிக்கு விடுக்கப்பட்டிருந்த தாக்குதல் எச்சரிக்கையை தொடர்ந்து இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் தடவையாக விசேட தேவையுடையோர் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலின் சுகத் வசந்தடி சில்வா பெயரிடப்பட்டுள்ளார். இலங்கை விழிப்புணர்வற்றோர் பட்டதாரிகளின் சம்மேளனத்தின் தலைவர் சுகந்த் வசந்தடி சில்வா தேசிய மக்கள் சக்தியின் 18 உறுப்பினர்களை கொண்ட தேசிய பட்டியல் மூலம் உத்தியோகபூர்வமாக நாடாளுமன்ற உறுப்பினராக பெயரிடப்பட்டுள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகளை வெளியிடுவதற்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த உத்தரவு இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்படி பரீட்சையில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்து உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேர்தல் வெற்றி பற்றி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறிய போது வடக்கு தமிழர்களுக்கு எதிரான தெற்கின் அரசியலும் தெற்கு சிங்களவர்களுக்கு எதிரான வடக்கின் அரசியலும் இதுவரை காலமும் இருந்து வந்தது. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழர்களும் நாமும் புலவப்படவில்லை என்பதை காட்டுகிறது என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது எமக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் தந்த வெற்றி பெரியது. அந்த வெற்றிக்காக நம்மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானவை. இலங்கையின் வரலாற்றில் அரசியல் வரைபடம் மாற்றமடைந்துள்ளது. பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இத்தேர்தல் நிரூபித்துள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான மக்கள் ஆணையை வழங்கிய அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இலங்கையின் பிரதமராக ஹரிணி அமரசூரிய ஜனாதிபதி அனுரகுமார முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அத்துடன் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கள் பிரதமரின் பொறுப்பின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் ஹரிணி அமரசூரிய கொழும்பு மாவட்டத்தில் பெற்று 6,55,289 விருப்ப வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றிருந்தார். A39 பிரதான வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 2 காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பரந்தன் பகுதியிலிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் விஸ்வமடு பகுதியிலிருந்து தர்மபுரம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. மஸ்கெலியா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சுமார் 83 லட்சம் பெறுமதியான வேன் ஒன்று கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ககவத்த காவல்துறை பிரிவில் ஓம என்ற பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்யப்படாத சொகுசு கார் ஒன்றை வைத்திருந்தமை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத மற்றும் அவரது மனைவிக்கு விளக்கமறியல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நுகேகொட நீதவான் நீதிமன்றம் விளக்கமறியலை நீடிப்பதாக உத்தரவிட்டுள்ளது. அதன்படி லொஹான் ரத்வதவை டிசம்பர் 2 வரையிலும் அவரது மனைவியை நவம்பர் 22 வரையிலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தோல்விக்கான சில காரணங்களை வெளியிட முடியாது என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். எங்கள் தோல்விக்கான சில காரணங்களை மூடிய கதவுகளுக்கு பின்னால் கட்சியின் மற்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே விவாதிப்போம் என்று மரிக்கார் இன்று ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார். அப்படி என்ன ரகசிய காரணங்களாக அவர் தோல்வியடைந்தார் என்பது மர்மமாகவே உள்ளது. சுற்றுலா நியூசிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 2வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி டக்வெத் லூயிஸ் அடிப்படையில் 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. நேற்று கண்டி பல்லேலையில் நடந்த இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்பாடிய நியூசிலாந்து அணி 45.1 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 209 ஓட்டங்களை பெற்றது. மார்க்ஸ் அப்மன் 76 ஓட்டங்களை பெற்றார்.
அம்பாந்தோட்டை அங்குணுகொல பெலச பகுதியில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் 18 வயதுடைய இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அங்குணுகொல பெலச பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அண்மையில் உள்ள கார்களுக்கு வர்ணம் பூசும் வாகன திருத்துமிடத்திலிருந்து இரும்பு பரல் திடீரென வெடித்ததில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் தன்னைத்தானே நியமித்ததாக கூறப்படும் சிரேஷ்ட உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசிக்க ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் இன்று அவசரமாக கூட உள்ளனர். NDF வட்டாரங்களின்படி கட்சி 2 தேசிய பட்டியல் ஆசனங்களை வென்றுள்ளது. ஒரு ஆசனத்தை ஐக்கிய தேசிய கட்சிக்கும் மற்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனும் இணைந்துள்ள SLPP அணிக்கும் ஒத்துக்க திட்டமிட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு வரவுள்ள நபர்களை நியமனம் செய்வதற்காக கட்சி நாளை கூடுவதற்கு முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சி அனுமதியின்றி கருணாநாயக்கவை தேசிய பட்டியலுக்கு பரிந்துரைத்தது. ரவி கருணாநாயக்கவின் செயலாளர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக சிரேஷ்ட வட்டாரங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக ஊடகங்களில் செய்தி வெளியானதை தொடர்ந்து ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் விக்ரமசிங்கவிடம் தீவிர கவலைகளை எழுப்பினர். அதையடுத்தே இன்றைய அவசர கூட்டம் கூட்டப்படுகிறது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் கொழும்பு மாவட்ட தமிழர் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விட்டதை கண்டு மனவருத்தம் அடைகின்றேன் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோகநேசன் தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் தமிழர் பிரதிநிதித்துவத்தை இரட்டிப்பு ஆக்க நமது கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு வெற்றி பெறவில்லை. இதுவரை இருந்த ஒரு தமிழர் பிரதிநிதித்துவத்தை இன்று இல்லாமல் போய்விட்டது. இதையிட்டு நான் மனவருத்தம் அடைகின்றேன் என கூறியுள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை ஆரம்பிப்பது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தி அதனை ஒத்திவைக்குமாறு கோரி ஷக்கிய பூத்திரை அமைப்பின் பொதுப்பதிவாளர் பலாங்கொட கசபவின் முயற்சியின் கீழ் ஜனாதிபதியிடம் மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சையில் பங்கு பெற்றும் மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தை பூர்த்தி செய்வதற்கான கால அவகாசம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த காலத்திற்குள் மாணவர்களால் பாடத்திட்டத்தை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. நாட்டில் தற்போது நிலவும் அரிசி பிரச்சினையை தீர்க்கும் வகையில் 2 மாதங்களுக்கு தேவையான அரிசியை இறக்குமதி செய்யுமாறு அகில இலங்கை அத்தியாவசிய உணவு மொத்த மற்றும் சில்லறை வியாபார சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஒரு சில அரிசி வியாபாரிகளை பாதுகாக்காமல் மக்களை பற்றி அரசு சிந்திக்க வேண்டும். இன்று சந்தையில் வெள்ளை அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சில பல்பொருள் அங்காடிகள் வெள்ளை அரிசி விற்பனையை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளன. பூநகரி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நேற்று முன்தினம் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரிடம் பலவந்தமாக லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் சாரதி கிளிநொச்சி மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சருக்கு அது பற்றி தகவல் வழங்கினார். தகவலுக்கு அமைவாக பூநகரி சங்குப்பட்டி பாலத்தில் கடமையாற்றிக் கொண்டிருந்த போலீஸ் சார்ஜன் உத்தியோகத்தர் போலீஸ் உதவி அத்தியட்சகர் பிரிவினரால் 15,000 ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். நவகமுவ பிரதேச வைத்தியசாலையில் இன்று மருந்து பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கொள்கலனில் திடீர் தீ விபத்து பரவியுள்ளதாக நவகமுவ போலீசார் தெரிவித்தனர். அதன்போது போலீசார் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வாகனங்களை கொண்டு வந்த போதிலும் அதற்குள் அனைத்து மருந்துகளும் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். வைத்தியசாலையின் மருந்து கடையில் உள்ள மருந்துகள் தொடர்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கணக்காய்வு நடத்தப்பட்டதாகவும் மருந்து கடை தீ பற்றியதில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசார் அதிகாரியொருவர் தெரிவித்தார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி குசல் மெண்டிஸ், பெத்தும் நிசங்க, கமிந்து மெண்டிஸ் மற்றும் அசிந்த பெர்னாண்டோ ஆகியோருக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இதனை அறிவித்துள்ளது. அவர்களுக்கு பதிலாக நுவனிது பெர்னாண்டோ, லஹிரு உதாரா மற்றும் எஷான் மலிங்க ஆகியோர் குறித்த போட்டியில் களமிறங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் 21 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் புதிய அமைச்சரவையில் 2 தமிழர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். கடற்றொழில், நீரியல் வள மற்றும் கடல்வள அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகரும், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜி சாவித்ரி போல்ராஜும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர்.
ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமை மனுக்கள் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின் பிரகாரம் 311 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு அலுவலகத்திற்கு கிடைத்துள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உச்ச நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். அத்துடன் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த இழப்பீடுகள் எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளன என்பது குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டது. அத்துடன் பிப்ரவரி 27ஆம் தேதி மீண்டும் சம்பந்தப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.